வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 28ஆம் தேதி ஜனவரி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன, அதே மாதிரி 29ஆம் தேதி எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் பேங்க் நிஃப்டி கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா growth இருந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 48,900 இதை கிராஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. 48,900 இல்லாமல் 48,80, 48,100, 49,100 இருந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமான்னா வேண்டாம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் இதை தாண்டி போயிருச்சு. ஸோ அதனால் நமக்கு சந்தோஷம் தான். இன்னொன்று என்னென்னா, பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக டவுன்ஃபாலில் இருந்துச்சு, சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ கேப் அப் ஆகி மேலே போனது சந்தோஷம். ஸோ ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த கேப் அப் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்மளோட ஆக்சிஸ் பேங்க். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 23% கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் டேட்டா எடுத்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 மந்த்ஸ் டேட்டா எடுத்து பார்க்குறோம். அப்படிங்கும்போது ஆக்சிஸ் பேங்க் இங்கேருந்து நம்மளோட அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக சரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இது எல்லாமே இன்ட்ராடேல நடந்தது தான். ஸோ இந்த இந்த அக்டோபர்லேருந்து செப்டம்பர்லேருந்து வச்சா கூட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 25% கீழே விழுந்துருச்சு. இது செப்டம்பர் இல்லாமல் நான் அக்டோபர்லேருந்து ஜூலைலேருந்து வச்சேன்னா மார்க்கெட் ஒரு 30% கீழே விழுந்துருச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் 25க்கு அப்புறம் பாருங்கள், 25லேருந்து பாருங்கள், என்னைக்காவது மார்க்கெட் முழுசாக மேலே போயிருக்கா, கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருக்கா? கிடையவே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகி கடவுளின்னு ஒரு 2% அதிகம், 6% அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி மேலே போனதுக்கு. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் நான் சொன்ன நேற்று, நீங்கள் கொஞ்சம் ஒரு 10-20% ஆஃப் கேபிட்டல் இருந்தால் போடலாம், இன்வெஸ்டிங்க்கு யோசிக்கிறீங்கன்னு. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ஆல் டைம் லோவில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி போடலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் போகும், கொஞ்சம் கீழே வரும், அதெல்லாம் வரும். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடலாம். நீங்கள் ஷார்ட் டேர்ம் வந்து இன்ட்ராடேவோ இல்லை வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வேண்டாம். நீங்கள் லாங் டேர்ம்க்குனா போடலாம். ரெண்டாவது வந்து நம்மளோட எஸ்பிஐ கொஞ்சம் கீழே தான் போயிருந்திருக்கு, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், பெருசாக டவுன் இல்லை. அடுத்து வந்து நம்மளை காப்பாற்ற ஹெச்டிஎஃப்சி வந்துருச்சு. ஹெச்டிஎஃப்சியும் டவுன்ஃபால் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நேற்றை பொறுத்தளவு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்பாக ஓப்பன் ஆகி நேற்று மட்டுமே ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் ஒரு 3%, 4% க்ரோத் இருந்திருக்கு. இந்த 2 பேங்க் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போயிருக்கு. ரொம்ப நல்லது தான். இதே மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருந்தால் சந்தோஷம். அண்ட் நம்மளோட ஐசிஐசிஐ பேங்க் 2வது நாளாக க்ரோத் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 27ஆம் தேதி வந்தப்போ ஏர்னிங்ஸ் வந்தப்போ மேலே போச்சு. அதுக்கப்புறம் நேற்றும் எவ்வளோ க்ரோ ஆகிருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 2%. ஸோ ஐசிஐசிஐயும் ஆக்சிஸ் பேங்க்கும் தான் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்குது க்ரோ ஆகிறதுக்கு. ஏன்னா ஐசிஐசிஐ வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அன்னையிலிருந்தே மேலே போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் நம்ம ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 30% லோவில் இருந்தனால இனி க்ரோ ஆகும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அண்ட் க்ரோ ஆகிறதுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஒரு 6 மாதம்லேருந்து 7 மாதம் வரைக்கும் எடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30-40% ரிட்டர்ன்ஸ் அழகாக ஒரு 6 மாதத்தில் எடுத்துடலாம். அண்ட் நம்ம கொடாக் மஹேந்திரா ஏற்கனவே 10% க்ரோ ஆனது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 28ஆம் தேதி மறுபடியும் ஒரு 10% க்ரோ ஆகிருந்திருக்கா, இல்லை இது வந்து முன்னாடி வந்தது, சாரி அப்பா கால்குலேஷன் பண்ணி நான் நினச்சேன். ஏன்னா 20ஆம் தேதி தான் 10% க்ரோ ஆச்சு, மறுபடியும் 10% க்ரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படி இல்லை முன்னாடி சார்ட்டு. கரெக்ட், கொஞ்சம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடாக் மஹேந்திரா ஆல்மோஸ்ட் ஒரு 2% க்ரோ ஆயிருந்திருக்கு, ஒரு டீசென்ட் ரேட். ஸோ இப்போதைக்கு பேங்க்கில் கொஞ்சம் ஸ்டேபிளாக க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வாரம் பார்த்தா ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு மட்டும்தான் க்ரோத் காமிச்சிருக்கு. கடந்த ஒரு 3 மாதத்தில் இன்னைக்கு தான் க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஆக்சிஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்பிஐ யூஸ்வலாக டவுனும் போக மாட்டேங்குது, மேலேயும் போகல, கொஞ்சம் சைட்வேஸாக தான் இருக்குது. ஸோ கொடாக் மஹேந்திராவும் ஐசிஐசியும் தான் அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ், அதாவது இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி க்ரோயிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆக்சிஸும் க்ரோயிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எஸ்பிஐயும் க்ரோயிங் ஸ்டார்ட் ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே போகும் நல்லா. இது நமக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 1 இயர் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் இங்கே 54,000, அதுலேருந்து ஒரு 15% கீழே தான் இங்கே இருக்குது. ஸோ 54,000 ஆல் டைம் ஹை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% கீழே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ரொவைடட்
இந்த பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணால் க்ரோ ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நமக்கு அடுத்து இதோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும். இந்த ஓப்பன் செயின் அனாலிசிஸ் நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இப்போ அட் மணியில் வந்து 48,900 இருக்குது. லோவஸ்ட் போச்சுன்னா 48,000 போகும். அதுக்கு முன்னாடியே 48,500 ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் போகும்போது 49,500. ஸோ 49,500ம் 48,500 இதுதான் நமக்குரிய டார்கெட் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டிக்கு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுறேன். ஸோ 49,500 நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அண்ட் 48,500. ஸோ 48,500 இந்த இடத்துல. ஸோ நான் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடுறேன். ஸோ தட் இந்த டப்பாக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நான் சொல்லுவேன், லைக் என்றைக்குமே யாருனாலையுமே மார்க்கெட் வந்து 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கறனால எனக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. அண்ட் நானுமே 100% கேரண்டி இதுக்குள்ளே தான் இருக்குன்னு கிடையாது. பட் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேப் அப்பா கேப் டவுன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 49,000 ஒரு நல்ல கால் அண்ட் புட் ரேஷியோஸ் இருக்குது. அதனால் நாளைக்கும் கேப் அப் ஓப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுளேன்னு இந்த ஐசிஐசிஐயும், கொடாக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் இவங்க 4 பேரும் 1% மேலே வந்துட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே போயிடும். ஸோ இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். என்னன்னா இந்த ஓப்பன் செயின் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இவங்கெல்லாம் பேங்க் நிஃப்டிங்கிறது ஆக்சுவலி ஒரு என்டிட்டி கிடையாது, அவங்களே தனி ஒரு என்டிட்டி கிடையாது. இண்டெக்ஸ் மார்க்கெட் இது வந்து ஒரு மற்றதெல்லாம் சேர்த்து வர ஒரு மார்க்கெட். அப்போது இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு. அதில் இந்த வந்து மார்க்கெட் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான டேட்டா ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ, அதே மாதிரி அனாலிசிஸோ, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, ஓஎஃப்டி, வால்யூம், இது எல்லாமே நல்லது தான். ஆனால் அதை விட எனக்கு வெயிட்டேஜ் எனக்கு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக உதவி பண்ணும். ஸோ இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாக வீடியோ பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். டெய்லியும் பேங்க் நிஃப்டி as well as நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.